அக்னி கூட்டணிங்கிறது வெற்றியடைய வைக்கதானா? அவங்களுக்குன்னு எந்த விதமான பிரதிநிதித்துவமோ அமைச்சரவையிலையோ ஆட்சி பொறுப்புலையோ வேண்டியது இல்லையான்னு அவர் கேட்கிறார். அதிமுகவை ஜெயிக்க வச்சா மட்டும் பாஜக போதுமா? வேற எந்த ரெப்ரசன்டேஷனும் நீங்க பாஜகவுக்கு கொடுக்கவே வேண்டியது இல்லையா? கூட்டணிங்கிறது ஆட்சியை பிடிப்பதற்கும் மக்களுக்கு நல்லாட்சி தருவதும் தான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். அவங்க அமைச்சரவையில் வந்தா நல்லது செய்ய மாட்டாங்களா? அது இப்ப பிறக்காத குழந்தைக்கு இப்பயே பேர் வச்சா எப்படி? ஒருவேளை ஆம்பளை பையன் பேர் வச்சுட்டு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா வேணான்றவீங்களா? அதுக்கு தவறு ஒன்று. இங்க தமிழ்நாட்டில் மாநில தேர்தல் அதிமுக ஏற்கனவே இருந்த கட்சி, இருக்கிற கட்சி, எதிர்கட்சி, முன்னாள் 31 வருஷம் ஆண்ட ஒரு கட்சி. அந்த கட்சியினுடைய தலைவர் எடுக்கக்கூடிய முடிவுதான் இறுதியான முடிவு. அதுதான் மக்களிடம் சென்று சேரக்கூடிய ஒரு இயல்பான மொழி. பாஜக உறுதியா இருக்கு கூட்டணி ஆட்சினா, அப்ப என்ன முடிவெடுப்பார் இபிஎஸ்? அது தேர்தல் வரட்டும். அதுக்கு பிறகுதானே அப்படித்தானே திரு அமித்ஷா அவர்கள் சொன்னாங்க. நான் அப்ப இன்னொன்னு சொல்றேன். நான் அதிமுக அப்ப சொன்னேன்ல, இப்ப நான் சொல்றேன். அதிமுக இப்ப சேர்ந்து இருக்குது. ஏற்கனவே நீண்ட நாட்களாக ஐயா ஜி.கே. வாசன் தமாக உங்களோட தானே இருக்குது. அவங்கள ஒரு மத்திய அமைச்சராக்குங்க. நீங்க திரு ராம்தாஸ் அத்வாலே மட்டும் ஒரே ஒரு கட்சி, அவங்கள நீங்க அமைச்சராக்குறீங்கல்ல. ஆக தமிழ்நாட்டில் ஓராண்டு காலத்தில் ஒரு 5 மத்திய அமைச்சர் கொண்டு வந்தீங்கன்னா இதுவே திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி. ஆட்சி மாற்றம் நடக்கும்னு அவங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். இந்த டீல் ஓகே தானா? இப்ப ஒருவேளை அதிமுகவை சேர்ந்த எம்பிக்களை அமைச்சராக்குறோம்னு பாஜக ஒத்துக்கிட்டா அதிமுக கூட்டணி ஆட்சிங்கிறதுக்கு ஒத்துக்குமா தமிழ்நாடு? இது ஒரு வருஷம் நீங்க செயல்படுங்க. அதுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்புறம் நம்ம முடிவெடுப்போம். தவறான கருத்து கட்சிகளுக்கு அதிமுக இருக்கிற சிலருக்கு வேணா மத்திய மந்திரி ஆசை இருக்கலாம். ஆனா அந்த அமைச்சரவையில் மத்திய அமைச்சரவையில் அதிமுக போனா அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்குல்ல, மத்திய அரசோட ஆன்டி இன்கம்பன்சி அதிமுக மேல மொத்தமா விழுந்துரும். இல்ல அவர் இந்த டீல் நடக்கணும் ஒரு வருஷம் மொத்தமா விழுந்துரும். 3 வாட்டி ஜெயிச்சவங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சியா? இபிஎஸ் பேசிட்டாரு, அமித்ஷா பேச வேண்டியதை பேசிட்டாரு. இப்போ இபிஎஸ் பேசி இருப்பதற்கு அமித்ஷா என்ன சொல்ல போறாரு அப்படின்றதுதான் இதுல இருக்கிற பாயிண்ட். நான் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு அவர் சொன்னார்னா, கூட்டணி ஆட்சியில நாங்க உறுதியா இருக்கோம் அப்படின்னா இபிஎஸ் அப்ப என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்றதா.